இந்த ஒரு ஆளுக்காக for this one person ஒரு 18-20 பேர் உட்கார்ந்து பிளான் பண்ணுவாங்க. There's a big team of 18 or 20 people will be sitting and planning. அவன பத்தின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றது. Just to get the information of the walkie talkie சொல்லுவாங்க. They'll speak on the walkie talkie. ஒருத்தன் லாண்டரில இஸ்திரி போட்டுட்டே இருப்பான். One person will be ironing. They'll have iron shop. தள்ளுவண்டில. Yeah, they'll have iron shop and be ironing them on small bamboo shop. நம்ம நினைப்போம் அவன் இஸ்திரி அயன் பண்றகார முள்ளுன்னு. That person will think this is just one ironing man only. அவன் போக்குவரத்து பாக்கிறதுக்கு போலீஸ் மார்க் எடுத்துல இருப்பான். To see where he's going and coming, the police will be in a different thing standing there. திடீர்னு அந்த ஓரமா எல்னி கடை போட்டுருப்பாங்க. In the side another police guy will have ஒரு தலைமை கடை வச்சு எல்னி வித்துட்டு இருப்பான். He'll be selling some coconut water. வெளியத்துல 50 ரூபாய் இருக்கும். வெளியத்துல 50 ரூபாய் இருக்கு எல்னி. If you have that same coconut water also be 50 வெட்டிட்டு இருப்பான். But this man will be selling நீங்க நினைச்சீங்க அவன் எல்னி இருக்காருன்னு. You think he's a person who's selling நடமாட்டத்தை கண்டுபிடிக்க இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண just to get his information that man will be selling coconut water there. எல்னி கடைக்காரனா he'll be selling as a இப்படிலாம் பல நாள் முயற்சி பிறகு long time they'll be doing the same thing. அவன் தான் ஆளை கண்டுபிடிச்சிடுவாங்க. They'll come to know this is the person. அதுக்கு பிறகு தான் அவன் after that only they will take charge. They will take an encounter. Hallelujah. Hallelujah. தேவன் எப்படி பண்றாரு தெரியுமா? How God does it, you know? அதே ஃபார்முலா. The same formula. அதே ஃபார்முலா தான் ஃபாலோ பண்றாரு. என்ன பண்றாரு தெரியுமா? sketch போடுறாரு. Now God is putting sketch for you. எப்படி இவனை பிடிக்கும்? How to catch him? அவர் போட்ட ஒரு sketch உங்களுக்கு காட்டுறேன். யோவான் 4ஆம் அதிகாரம். I'll show you one of the sketch which God put for us. Let us turn our Bible to John chapter 4. Oh, John book chapter 4. 4ஆம் வசனம் வாசிங்க. அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அல்லேலூயா. இங்கிலீஷ் வாசிங்க. 4. But he wanted to go through Samaria, so he came to a city of Samaria, which is called Sychar, near the plot of ground that Jacob gave to his son Joseph. திரும்ப வாசிங்க 4ஆம் வசனம். But he needed to go through Samaria. Need to go to Samaria. என்ன நீடு? Why he had a need there? என்ன நீடு? What need? வேற மொழிபெயர்ப்புல வாசிங்க. அங்க என்ன இருக்குங்க? நீடு. என்ன இது? King James. ஓகே. அவர் போக வேண்டியதாய் இருந்தபடியா. The Bible says he needed to go there. ஏன்? Why? எதுக்காக? Why he needed to go there? ஏன் அவர் அங்க போக வேண்டியதா இருந்துச்சு? What was the reason he wanted to go there? ஹalleluya. Hallelujah. நான் இந்த கேள்வி கேட்கிறது ரொம்ப முக்கியமானது. Why I am asking this question is very important. சமாரியாவில சுவிசேஷம் பரம்பனது அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்துக்கு பிற்பாடு தான். In Samaria, the word of God was spread after அப்போஸ்தலர் நாட்களுக்கு பிறகுதான். After the apostle days. பிலிப்பு தான் 4ஆம் அதிகாரத்துல முதல்ல சமாரியாவில சுவிசேஷத்தை அறிவித்தார். Philip is a person who went and preached the word of God in Samaria. பன்னெண்டே காலத்துக்கு சபைக்கு வந்தாங்க. நீ வேலைக்கு எப்படி போன வேலையில் ஒன்று ஏற்றுக்கோங்க. சும்மா சொல்லி நீ வேலைக்கு எப்படி போக முடியுமா? இதான் கடவுள் கொடுக்குற மரியாதையை பாத்தீங்க. ஒரு முறை 2 முறை சொல்லணும். அன்பா சொல்லிங்க, பஸ் கட்டியாவா விளையாட்டா எத்தனை முறை சொல்லியிருக்கேன். இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு வர முடியல, விளையாட்டா எத்தனை முறை சொல்லியிருக்கேன். அவங்க எப்படி சொல்றீங்க நீங்க? இது புரியல. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, வேலைக்கு அந்த மாதிரி லேட்டா